ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ரம்யா, டிஎன்பிஎஸ்சி தமிழ் புக்ஸ் எல்லாம் இப்படி குமிச்சு போட்டிருக்கேன், என்ன சம்பவம் அப்படின்னு கேட்பீங்க. சம்பவம் உண்டு, கண்டிப்பாக சொல்லுங்க. அது மட்டும் இல்லை பார்த்துக்கோங்க, இவ்வளோ தமிழ் புக்ஸ் போக பார்த்தீங்கன்னா நான் இன்னுமே தமிழுக்காக ஒரு 2 புக்கை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த புக்கு வாங்கணுமா வேண்டாமான்னு பல கேள்விகள் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. எதுக்கு திரும்பியும் காசை போட்டு செலவாக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, பின்ன எல்லாரும் வாங்குன்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணதுனால சரி பின்ன வாங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் நான் புக்கை திறந்து பார்த்துக்கோங்க, படிக்கவே இல்லை. எனக்கு நிறைய வேலை வந்துட்டு ஒரு வாரமாக அசைய முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு வேலை இருந்துச்சு. சரி பின்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து படிக்கலான்னு எனக்கும் தோணுச்சு பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்கிறதுக்கு ஒரேடியாக ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே ஒரு வாரமாக இருந்து முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. முடிச்சுட்டு இன்றைக்கி தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இன்னிலேருந்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டும் எனக்கு வந்துட்டு. இந்த தமிழ் புக்ஸ் எல்லாம் நான் எப்பெல்லாம் காணணும் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர வேதனை உண்டாகும் கேட்டிங்களா. ஏன்னா எனக்கு அந்த பழைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அதாவது லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் நடந்த சம்பவம் பெரிய தாக்கமாயிட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப சங்கடமாக இருக்கும். எப்பெல்லாம் இந்த தமிழ் புக்கெல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்போல்லாம் பயங்கர வேதனை உண்டாகும். காரணம் என்னென்னா, நம்ம இவ்வளோ புக்கு படித்தோம், சும்மாலாம் இல்லைடே, உண்மையாகவே இவ்வளோ புக்கு படித்தோம். படிச்சுட்டு போய் கொஸ்டின் பேப்பரில் என்னடா தமிழ் எங்கேருந்தியா கேட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை ஒரு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு என்னமோ அந்த தாக்கத்துலேருந்து இன்னும் நான் வெளியில் வராததுனால வரல நினைக்கிறேன். அதனால தான் இன்னுமே எனக்கு அந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹர்ட்டிங்காக ஃபீல் ஆகுது. திரும்பியும் பார்த்திங்கன்னா இதே புக்ஸ்குள்ளே தான் நம்ம லைஃப் வருதா. ஸோ திரும்ப அதே இது தான் நம்ம படிக்கிறோம், அதே ஜேர்னிக்குள்ளே தான் திரும்ப நம்ம ட்ராவல் ஆகும்போது பழைய நினைவுகள் எல்லாம் ரொம்ப ஹர்ட்டாக ஃபீல் ஆச்சு பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழுக்காக நான் அகைன் ஒரு புக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விருப்பம் இருக்கவங்க மட்டும் அதை வாங்குங்க. நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்கல, நீங்கள் வாங்குங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்குங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட அவ்வளோ புக்ஸ் இருக்குது. எனக்குமே சேம் ஃபீலிங் தான். இவ்வளோ தமிழ் புக்கை வச்சுட்டு நான் இன்னுமே புக் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கண்டிப்பாக வாங்கி படிடா அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணதுனால மட்டும்தான் நான் பார்த்திங்கன்னா அந்த புக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க. புத்தா புக் தான் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். புத்தாவில் இப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது முன்னாடியே வந்துட்டான்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வாங்கினாங்க. வாங்கி படிச்சுட்டு பின்ன நல்ல ஒர்த்தாக இருக்கிற ரம்யா வாங்கு அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மக்கா. சீரியஸாக நான் சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என் வாழ்க்கையில் செஞ்ச சம்பவங்களை நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். நான் இவ்வளவு தமிழ் புக் வாங்கிறதுக்கு காரணமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் குரூப் 4 டைமில் ஒரு பெரிய இடியை கொண்டு இறக்குனாங்க. அந்த இடியை தாங்கவே முடியாது. ஏன்னா ஒழுங்காக பார்த்தீங்கன்னா அட்டை டு அட்டை தமிழில் உள்ளதெல்லாம் படித்து கரைச்சி குடிச்சு பழகின நமக்கு பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இந்த போக்கில் நீங்கள் படித்தா போதும், இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை கொண்டு புகுத்துனாங்க பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கே எனக்கெல்லாம் மாதக்கணக்கு ஆச்சு. ஏன்னா அந்த சிலபஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த சிலபஸ் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிக்கிறதுலாம் ரொம்ப மாதங்கள் ஆச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் மைண்டே அந்த சிலபஸ்க்கு பழகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டுச்சு. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்டை டு அட்டை தமிழா படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆனதுனால இருந்தாலும் சிலபஸ்னு ஒன்று கொண்டு தள்ளி அந்த போக்கில் படிங்கன்னு சொல்லி எப்பா பெரும்பாடாச்சு பார்த்துக்கோங்க அந்த சமயத்தில். அப்போ எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும்னு ஒரு எண்ணமும் நமக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு அவ்வளோ நாள் அட்டை டு அட்டை படித்த நமக்கு திடீர்னு ஒரு சிலபஸ் வரும்போது அது புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்து படிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருந்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நமக்கு எக்ஸாம் டைமுக்கு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்பீடாக படிக்க ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறதுனால என்ன செய்ய யாது செய்யன்னு தெரியாமல் இருந்தப்போ என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இப்படி சுரேஷ் அகாடமியிலேருந்து புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரம்யா, நம்ம அதை வாங்குவோமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்களும் வாங்குறாங்கல்ல நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முத ஆர்டர் பண்ணது சுரேஷ் அகாடமி இல்லை, அதுக்கு முன்னாடியே புத்தா நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, புத்தா புக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி லிட்டரலாக 1 month கிட்ட எனக்கு ஆச்சு புக்கு வரதுக்கு. ஏன்னா புக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நான் தவம் இருக்கேன். எனக்கு புக்கே என் கைக்கு வரல. 1 monthக்கு மேலே ஆகிட்டே இருக்குது. எனக்கு பயங்கர கடுப்பாயிட்டு பார்த்துக்கோங்க. அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னாங்க, சரி ஓகே சுரேஷ் நான் ஆர்டர் பண்ண போகிறேன், நீயும் ஆர்டர் பண்ண அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் சுரேஷ் அகாடமி புக்கை ஆர்டர் பண்ணி சுரேஷ் புக் எனக்கு சீக்கிரமாகவே என் கைக்கு வந்துடுச்சு. சுரேஷ் புக் படிக்க ஆரம்பித்த கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க கேட்டிங்களா. பின்ன இனி என்ன செய்ய, அது இவ்வளோ மிஸ்டேக் இருக்கே, இனி என்ன பண்ண முடியும், அதனால் வேறு புக் தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலமையில பார்த்தீங்கன்னா அந்த
சமயத்தில் எனக்கு புத்தா புக்கும் வந்து ரிசீவ் ஆச்சு. ஓகே, புத்தா புக் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தப்போ புத்தாலேயும் நிறைய மிஸ்டேக் இருக்குது அப்படி இப்படின்னு யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துக்கிட்டு இருந்து. சரி, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷ்மணி அகாடமி புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு வேறு, மக்கா நம்ம சந்தோஷ்மணி அகாடமி வாங்கிரும், வேறு வழி கிடையாதுன்னு, ஓகே அதையும் வாங்குவோன்னு சொல்லி அதையும் வாங்கி படித்தாச்சு. ஆனால் எனக்கு இந்த 3 புக்கில் நான் நல்ல தரவாக வந்து எனக்கு ஓகே நல்ல சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆன ஒரே புக் வந்து சந்தோஷ்மணி அகாடமி புக் தான். நான் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிட்டேன் கேட்டிங்களா. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது நியூ புக் ஓல்டு புக்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தரவாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்டு நான் படித்தது ஃபுல்லாகவே சந்தோஷ்மணி அகாடமி மட்டும்தான். அது வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ சந்தோஷ்மணி அகாடமி புக் தான் வந்து நான் தரவாக படித்து முடிச்சிருந்தேன் அண்ட் ஒர்த்தும் கூட. ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்து. அதுதான் என்னென்னா, சுரேஷ் அகாடமியிலேருந்து புதுசாக வந்து நாங்கள் ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். அதாவது பழைய புக்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தனால அதெல்லாம் மாற்றி இப்போ புதுசாக ஒரு புக் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்த அந்த புக்கை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 100 rupees பே பண்ணி நீங்கள் அந்த புது புக்கை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பின்ன இனி நமக்கு அதுதானே நமக்கு தோணும், சரி ஓகே பழைய தப்பாக இருக்கிற புக்கை கொடுத்துட்டு ஒரு 100 ரூபா தானே கொடுத்து புது புக்கை வாங்கிரும் அப்படின்னு மனசும் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அந்நேரம் என்னென்னா, எனக்கு வீட்டு பக்கத்துலங்கிறப்போ திருநெல்வேலியில் வந்து எனக்கு புக் வாங்கலாம். இப்போ நான் போய் வாங்க எனக்கு மடிச்சலாக இருந்து, பின்ன என் தம்பி வந்து அந்த நேரம் அவங்க அட்வொகேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கேஸ் விஷயமா திருநெல்வேலி போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ என் தம்பிக்கிட்ட அந்த புக்கை கொடுத்து விட்டு அவங்ககிட்ட 100 ரூபாயும் கையில் கொடுத்து மக்களே நீ மாற்றிட்டுவான்னு சொல்லி அவன் போய் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பழைய புக்கை என்கிட்ட இருந்த பழைய புக்கை மாற்றிட்டு புது புக்கை வாங்கிட்டு வந்தான். ஸோ அந்த புது புக் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 100 rupees எதுக்கு அப்படின்னா, இந்த புக்கில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா 100 rupees, ஓகேவா. ஸோ இப்படி வந்து புக்கு வந்து எக்கச்சக்கமாக என்கிட்ட தமிழுக்காக அந்த டைமில் வந்து பெருகிட்டே இருந்து பார்த்துக்கோங்க. என்ன செய்யன்னு சொல்லுங்கள், என்ன தான் செய்யறதுக்கு. எல்லாரும் ஒழுங்காக வந்து நம்ம ஸ்கூல் புக்கை அட்டை படிச்சுட்டு இருந்த சமயத்தில், அதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்குமே என்னெல்லாம் படித்தோம், புது புக் என்ன, பழைய புக் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் என்ன, ஐயையோ எவ்வளவு புக்குடே அம்மா, அவ்வளவும் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சிலபஸ்னு ஒன்று கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணி அதில் வந்து எங்கே தலையும் புரியலை வாலும் புரியலைங்கிற மாதிரி போய் நின்று எதை படிக்கன்னு தெரியாமல் எல்லா புக்கையும் வாங்கி ஐயையோ அந்த நாட்களை வந்து எனக்கு என்ன சொல்லனே தெரியல, ஒரு மாதிரி மண்டை குழம்பி போய் இருந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ யோசிக்கும் போது இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரெண்டு தான் யூடியூப்பில் வந்து ஏதோ நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருப்பாங்க போல இருக்குது. புத்தாவோட அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் புக் நல்லா இருக்குது, அவுட் சோர்ஸ்க்கு வந்து ஓகேவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க வந்து வாங்கவும் செஞ்சுருக்காங்க, வாங்கி படிக்கவும் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒர்த்தாக தான் ஃபீல் ஆகிருக்கு. பின்ன எனக்கு ஃபோன் பண்ணி மக்கா புக்கு சூப்பராக இருக்குது, நீ வாங்குறியா என்னான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பின்ன நமக்கு நீ என்ன மனசு சொல்லும், பின்ன வாங்கிடுவோம், எல்லாத்தையும் வாங்கியாச்சு அதையும் வாங்கி படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலான்னு யோசிச்சு நான் ஒன்று செஞ்சேன். அதை கேளுங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நானும் போயிட்டு யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணேன். புக் வந்து நல்லா இருக்குன்னு தான் எல்லாருமே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு பின்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா, புத்தா டிஎன்பிஎஸ்சி அவங்ககிட்டயே எப்பவும் போல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் அவங்களோட பேஜில் தான் போய் நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கு போனேன். எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்னொன்று என்னென்னா, எனக்கு பயமாக இருக்குது கேட்டிங்களா. ஏன்னா லாஸ்ட் டைமே நான் வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி லிட்டரலாக 1 மாதம் கழித்து தான் எனக்கு புக்கே என் கைக்கு வந்து எத்திச்சு. பின்ன எனக்கு அது வந்து அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க அளவுக்கு ரம்யா பொறுமைசாலியான்னு கேட்டிங்கன்னா நோ, நான் வந்து பயந்தே செத்துருவேன் புக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இனி அந்த பொறுமையெல்லாம் என்னால் இருக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன். அவங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத பட்சத்தில் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் தான் பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதை பற்றி அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு அவங்கக்கிட்ட தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். புக் ப்ராப்பராக என்கிட்ட வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என் கைக்கு வராமல் நான் பார்க்காம எதையுமே நான் ஷேர் பண்ண முடியாது. ஸோ புக் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. வந்தப்போ பின்ன நான் உங்களுக்கு வந்து அதை பற்றி எல்லாம் ஷேர் பண்ணேன். ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா ஒழுங்காக இருந்து இனி படிக்கணும், வேறு இனி என்ன செய்யணும், இனி வந்து வேலையெல்லாம் பெருசாக எனக்கு இருக்காதுன்னு நினைக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் லாஸ்ட் வீக்கே முடிச்சிட்டேன். ஸோ இனி ப்ராப்பராக படிக்கிறது மட்டும்தான்.